எல்லாரும் சேர்ந்து நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். பல வாரங்களாக நாம் நீதிமானின் பாதைகளை குறித்து, நீதிமானுக்காக தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை குறித்து, நீதிமானுடைய வாழ்வை குறித்து, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே, அதை மையமாக வைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இப்படி தேவன் நீதிமானின் மீது நினைவாக இருக்கின்றார். நீதிமானை எப்படியாவது உயர்த்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமும் நோக்கமாக இருக்கிறது. அதற்காக தான் வேதத்திலிருந்து நாம் முன்னேறுவதற்கான ஒரு 4 விதமான படிகளை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். முதல் படி என்ன? தேவன் மீது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம். ஆரம்பத்தில் கொண்டிருக்கிற விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசம் நம்முடைய வாழ்விலே பெருக வேண்டும். இரண்டாவது, நம்முடைய மனப்பான்மை மாற வேண்டும். மூன்றாவது, புதிய யுக்திகளை கையாள வேண்டும். நான்காவது, தேவனை குறித்த புதிய வெளிப்பாடுகள் நமக்கு உருவாக வேண்டும். இந்த 4 காரியங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய முன்னேற்றத்தை யாராலும் தடை செய்ய முடியாது என்பதை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நமக்காக ஏராளமான காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். இதை குறித்தெல்லாம் அறிவு இல்லை என்றால் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆடி தள்ளுபடி நமக்கு எங்கே போடுறாங்கன்னு தெரிஞ்சாதான், அதை குறித்த அறிவு இருந்தால் தான் எந்த கடையில் எந்த ட்ரெஸ்ஸு விலை குறைவாகவும் இருக்கணும், பெஸ்ட்டாகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவு தெளிவு இருந்தால் தான் அந்த கடைக்கு நம்ம போய் வாங்க முடியும். இல்லைனா ஏதோ ஒரு கடையில் ஏதோ துணி எடுத்துகிட்டு தான் போக முடியும். எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் ஒரு அறிவு இருந்தால்தான் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அறிவு இல்லை என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் தான் தேவனை குறித்த காரியங்கள். தேவன் நமக்காக ஏராளமான காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் அதை குறித்த அறிவு இல்லை என்றால் நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அப்பாட்ட ஏராளம் இருக்குது, அல்ல குறையாத ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது, எண்ணி பார்க்க முடியாத ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது. எவ்வளவு காரியங்கள் அவர்கிட்ட இருந்தாலும் அவைகளை குறித்த அறிவு நமக்கு இல்லை என்றால் அவைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆகவே தேவ கிருபையிலே பஞ்சம் என்பதற்கு இடமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் நமக்கு புதியவைகளாக தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கிறார். இந்த கிருபைகளை எல்லாம் அனுபவிக்க புதிய கிருபைகள் உருவாக ஆரம்பிக்கும். அன்றைக்கு நேரத்தில் பாருங்கள், இன்னும் தேவனுடைய கிருபைகளை நம்ம அனுபவிக்காமல் இருக்கிறோம். தேவனுடைய கிருபைகளை நீங்கள் அனுபவிக்கணும், புதுசாக அடுத்த கிருபையை பார்க்க முடியும். இன்னும் சில பேர் தேவனுடைய கிருபையை கூட இன்னும் யூஸ் பண்ணாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவோ கிருபை என்பது ஏன்னா தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்து சவதரித்து கொடுத்த எல்லாமே ஏராளம் தேவன் நமக்கு சவதரித்து வைத்திருக்கிறார். அநேக நேரத்தில் அதை குறித்த அறிவும் இல்லை, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. திரும்ப சொல்கிறேன், இன்னைக்கு தேவன் கொடுத்த கிருபை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நாளைக்கு ஒரு புதிய கிருபைகளை பார்க்க முடியும். கிருபையை அனுபவிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கிருபைகள் புதியதாகவே கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். நம்முடைய மனப்பான்மை மாறாத வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் பார்க்க முடியாது. ஒரு காரியம் சொல்கிறேன், நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மனப்பான்மை மாறும்போது நம்முடைய வாழ்க்கை மாறும். இன்றைக்கி ஒரு சில காரியம் சொல்லும்போது உங்களுக்கு டிஸ்டர்பாக தான் இருக்கும். என்ன டிஸ்டர்பு? ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்கள், நாங்கள் இந்த கைகளை கொண்டு உங்கள் தலை மேலே வைக்கிறதுனால ஏதோ உங்களுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நாங்கள் ஏதோ எங்கள் கைகளை கொண்டு உங்கள் தலை மேலே வைக்கிறதுனால ஏதோ வாழ்க்கை மாறுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. எங்கள் கைகளில் கிடையாது. திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனம் மாறினால்தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நாங்கள் உங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணி கொடுக்கலாம், என்ன ஜெபம் பண்ணி கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கை மாறுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் மனம் மாறாத வரையிலும்
நாங்கள் உங்கள் மேலே கை வைக்கிறதுனாலையோ, உங்களுக்கு எண்ணெய் ஜெபம் பண்ணி தர்றதுனாலையோ, இல்லை தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கறது, தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுக்கறதுனாலையோ ஏதாவது மாற்றம் வரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கிறீர்கள். என்னங்க பாஸ்டர், நாங்கள் இதிலலாம் நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம் இல்லையா? ஆகவே தான் எப்போ முடிஞ்ச பிற்பாடு எப்படியாவது உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும் ஒரு ஆசைப்பட்டு இருக்கோமே, திடீர்னு பார்த்து இன்றைக்கி சொல்கிறீங்களே இப்படியெல்லாம். இன்றைக்கி கூட முடிஞ்ச பிற்பாடு எப்படியாவது உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறோமே, கடைசியில் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே. உண்மை அதுதான். நீங்கள் மனம் மாறாதவர்களும் உங்களுக்காக நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் வீணாக தான் போகுமே உன்னைய. அதனால் எந்த ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு வரவே வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனம் மாற வேண்டும். அதுதான் இந்த 4 விஷயத்தில் முதல் விஷயத்தை தான் பார்த்துக்கிட்டு வருகிறோம். என்னவென்றால், நம்முடைய விசுவாச அளவு அதிகமாக வேண்டும். இந்த விசுவாச அளவில் 3 காரியங்கள் சொன்னேன். இந்த விசுவாச அளவில் 3 காரியத்தில் முதலாவது தேவன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். ரெண்டாவது என் மேல் இருக்கிற தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். மூன்றாவது உங்கள் மேல் இருக்கிற தேவன் மேலேயும் விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஒரு உதாரணம் சொன்னேன். நிறைய உதாரணத்தில் ஒரு உதாரணத்தை எடுத்து காண்பித்தோம். ஆபிரகாம் சாராளை பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆபிரகாம் முதலாவது தேவனை விசுவாசித்து வெளியே வந்துட்டார். ஆனால் அடுத்தது தன்மேல் இருக்கிற தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அதற்காக தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்க ஆரம்பித்தார். உன்னை கொண்டு இப்படி பண்ணுவேன், பேரை மாற்ற ஆரம்பித்தார், பார்வையை மாற்ற ஆரம்பித்தார், தன்மேல் இருக்கிற தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல, சாராளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீதும் விசுவாசம் உள்ளவராக இருந்தார். அன்றைக்கி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவன் மேலே விசுவாசம் வைப்போம், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், இதெல்லாம் நம்ம விசுவாசம் வைப்போம். ஆனால் அதே தேவன் உங்களுக்குள் இருந்தும் செய்வார் என்பதை விசுவாசிக்க தவறி விடுகின்றோம். இதுதான் நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பின்னடைவுக்கு என்ன விஷயம்னா, 2 காரியத்தில் கரெக்டாக இருக்கிறோம், 3வது காரியத்தில் நம்ம கோட்டை விட்டுடுறோம். தேவன் நிச்சயமாக அவர்களுக்கு என்னை கொண்டும் செய்கிற தேவன் விசுவாசிக்கிற உங்களை கொண்டும் செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 3வது காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை ஆபிரகாம் தேவன்கிட்ட வந்து, ஆண்டவர் நான் பெர்ஃபெக்ட் ஆண்டவரே, செக் பண்ணி பார்த்ததில் நான் கரெக்டாக தான் இருக்கிறேன். நான் கரெக்டாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு செக்கிங் பார்த்திங்கன்னா ஆகார் மூலமாக பிள்ளையை நான் கொடுத்துருக்குறேன், ஆகவே நான் வந்து கரெக்டு. ஆனால் சாராள் தான் மலடி, என்ன பண்ணுறது, இந்த மலடியை கொண்டு வந்து என் தலையில் கட்டி வச்சுட்டாங்களேன்னு சொல்லி இங்கு ஆபிரகாம் புலம்பி கொண்டிருக்கவில்லை. யாருமே கட்டிக்காத மலடியை கொண்டு வந்து என் தலை மேலே கட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்பி கொண்டிருக்கவில்லை. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அநேக இடங்கள் நடக்கிறது, இது குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுறோம், முதல்ல சொல்கிறாங்க, செக் பண்ணிங்களா, டாக்டரை பார்த்தீங்களான்னு கேட்கும்போது, ஆமாங்க டாக்டரை பார்த்தோங்க, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணு மேலெலாம் ப்ராப்ளம் இல்லை, பையன் மேலே தான் ப்ராப்ளம். ஒரு குடும்பத்து பக்கம் பையன் மேலே ப்ராப்ளம்ன்றாங்க, சில குடும்பத்து பக்கம் பையன் கரெக்டாக இருக்கிறாங்க, பையன்ட்டெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் பொண்ணு மேலே தாங்க ஃபால்ட்டு, அதனால தாங்க குழந்தை இல்லை. இந்த எண்ணங்களை செக் பண்ண உடனே, டாக்டர் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்க எண்ணங்கள் மூலமே பார்த்தீங்கன்னா, நான் பெர்ஃபெக்ட்டு, அவளால் தான் என்ன குழந்தை வரல, அவனால் தான் என்ன குழந்தை வரல. அதனாலே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் தாட், நாங்கள் கரெக்டாக இருக்கிறோம், அவள் ஒழுங்க, அவள் இப்படி இருக்கலாம்லே. உனக்கு நிறைய குடும்பத்தில் பாருங்கள், பெண்கள் வந்து குழந்தை பெற்றெடுப்பதற்கு தகுதி இல்லை, மலடி என்ற பட்டம் வந்துச்சு. குடும்பத்தில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா சொல்லி 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 சொல்லியே அந்த பெண்மணியை சாகடிச்சிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால், இன்னும் அவள் டைவர்ஸ் பண்ணுறா, விவாகரத்தை கொடுத்துரு, வேறு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், அவன் மூலமாக உனக்கு ஒரு வர்க்கம் உண்டாகட்டும், ஒரு அம்சம் உண்டாகட்டும் என்றெல்லாம் நிறைய குடும்பத்தில் அந்த பெண்ணை இன்சல்ட் பண்ணுறது அதிகமாக நாம் காணும். இந்த பூமியில் நாம் ஏராளமான குடும்பங்களிலே நாம் அவைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட நிறைய பேருடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நிலவி இருக்கலாம். நான் சொல்கிற கவனமாக கேளுங்க. தேவன் மேலே விசுவாசம் வச்சிங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைத்த நீங்கள் உங்களோடு கூட இருக்கிற உங்கள் பார்ட்னர், உங்கள் வாழ்க்கை துணையின் மீதும் விசுவாசத்தை வைக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் என் மனைவி கொடுத்து சொன்ன வார்த்தைகள், என் மனைவிக்கு தேவன் கொடுத்த வார்த்தைகளை நிச்சயமாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமாம். இந்த பிரச்சனை ஆரம்பத்திலேருந்து வருது. ஆதாம் ஏவாள் காலகட்டத்திலேருந்து பாருங்கள், ஆதாம்
ஏவாள் 2 பேரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கனியை சாப்பிட்ட உடனே பாவம் என்ற ஒரு காரியம் அவங்களுக்குள்ள தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள். அப்போ ஆதாமி நீ எங்கே இருக்கிறாய் என்று தேவன் கேட்கும்போது, இந்த இப்படி ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை நீ சாப்பிட்டாயா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாம் சொல்கிறான், ஆண்டவரே நான் பெர்ஃபெக்ட் ஆண்டவரே, அன்னைக்கே பாருங்க நான் யோக்கிய ஆண்டவரே, நான் கரெக்டாக ஆண்டவரே, நான் ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தேன், ஒழுங்காக போன என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணை கொண்டு வந்து கொடுத்து ஏவாள்ன்ற ஒரு அம்மாவை கொடுத்து அவளால் தான் ஆண்டவர் இந்த தப்பையே பண்ண ஆரம்பித்தேன். யோசிச்சு பார்த்தீங்களா? பாவம் என்ற ஒன்று வந்த உடனே அது தன்னை பெர்ஃபெக்டாக, தன்னை நீதிமானாக, தன்னை யோக்கியனாக காண்பித்து விட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன் பார்ட்னரை குறை கூறுகிறதை அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிக்கின்றோம். உடனே அவள்கிட்ட கேட்குறா, உடனே அவள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே, அதாவது ஆதாம் ஏவாள் மேலே பழிய போடுறா, ஏவாள் சர்பத்தின் மேலே பழிய போடுறா. ஆனால் உண்மையை சொன்னால் ஆதாம் ஏவாள் மேலேயோ அல்லது ஏவாள் சர்பத்தின் மேலேயோ பழியை போடவில்லை. சொல்ல போனால் பழி முழுக்க தேவன் மேலேயே போடுகிறார்கள். அந்த வார்த்தையை நீர் கொடுத்த, அந்த வார்த்தை நீர் தந்த, நீர் கொடுத்த, நான் ஒழுங்காக தான் போயிட்டு இருந்தேன், நான் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தேன், உங்களால் தான் நான் கேட்டு போயிட்டேன், நீங்கள் மட்டும் ஒழுங்காக அந்த பெண்ணை கொடுக்காமல் இருந்தால் தப்பு பண்ணியிருப்பானா, நீங்கள் மட்டும் சர்பத்தை உருவாக்காம தப்பு பண்ணியிருப்பானா, சொல்லப்போனால் ஒட்டுமொத்த பழியே கடவுள் மேலே தான். ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே பிரச்சனை. நீங்கள் நிறைய இடத்துல நிறைய குடும்பங்கள்லேயும் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா மக்கள் பாருங்கள் கடவுள் மேலே தான் குறை சொல்லிட்டு இருக்கிறான். ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சீங்க. அதாவது இவங்க ஏதோ பெர்ஃபெக்ட் மேலே இவங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரியும் கடவுள் தான் எல்லாம் தப்பையும் பண்ணிட்டு இருக்கிறார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறது என்று சொல்லாதிருப்பானாங்க. வாயை திறந்து அவன் சொல்லக்கூடாது என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதி வைத்திருக்கின்றார். இங்கே கூட ஆபிரகாம் வாயை திறந்து சாராளை பார்த்து நொந்து கொள்ளலை, திட்டல, சாராளை ராணி மாரி வச்சுருந்தார். அதுதான் பைபிளில் பிற்காலத்தில் பேதுரு சொல்லும்போது சாராள் தன் கணவனை ஆண்டவனே ஆண்டவனே என்று சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறார்னா, அப்போ ஆபிரகாம் மனைவியாகிய சாராள் தன்னை ஆண்டவனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாராளுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே தேவன் நம்மை ஆளுகிறவர்களாக தேவன் வைத்திருக்கிறார். ஆளுகிறவர்களுக்கு 1000 பிரச்சனை வந்தாலும் அவங்க முன்னேறுவார்கள். ஏனென்றால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை விசுவாசிக்கணும், தனக்குள் இருக்கிற தேவனை விசுவாசிக்கணும், அதே போல் உங்களுக்குள் இருக்கிற தேவனையும் விசுவாசிக்க வேண்டும். பைபிள் படிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் படிப்போம். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட. 2 கொரிந்தியர் 2:14 வசனத்தை சேர்ந்து படிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்றார். வெற்றி சிறக்க பண்ணுவது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன். நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள அந்த வாசனை வெளியே போகும். ஆமென். பரவாயில்ல, தேவனை இப்படி அறிந்து வைத்திருக்கிறாங்க, தேவனை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தேவனை குறித்த அறிவு வர வர அந்த வாசனை வீச ஆரம்பிச்சிடும், உங்கள்கிட்ட தெரிய ஆரம்பிச்சிடும், உங்கள் பேச்சில் தெரிய ஆரம்பிச்சிடும். பவுலை போல சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் எங்களை தப்புவித்தார், தப்புவிப்பார், தப்புவிக்கிறார், தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ்லையும் பேசுகிறார். கடந்த காலத்தில் எங்களை தப்புவித்தார், இந்த காலத்தில் தப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, எதிர்காலத்தில் எங்களை தப்புவிப்பார். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். தேவனை குறித்த அறிவு இருக்கும்போது நீங்கள் கண்ணீர் வடிச்சுக்கிட்டோ கவலைப்பட்டுக்கிட்டோ கதறிக்கிட்டோ இருக்க மாட்டீர்கள்.
பவுலை போல சொல்லுவீங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு தெரியும், நான் கும்புற சாமி எப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட்ட போய் கேட்பீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீ எவ்வளோ பெரிய சல்லையை பண்ணி வச்சாலும் நாங்கள் பணிய மாட்டோம், நீ எவ்வளோ பெரிய அக்கினியில் எங்களை தூக்கி போட்டாலும். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இப்போ அழகாக சொல்லிட்டீங்கள, ஆனால் அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலை, அந்த இடத்துல இருந்து சொல்கிறது தான் மேன்மையே. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும் போது அந்த நேரத்தில் தான் நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அன்றைய இடத்துல சர்ச்சில் வந்து கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து ஆமீன் சொல்லிடலாம், அல்லேலூயா சொல்லிடலாம், ஸ்தோத்திரம் சொல்லிடலாம், பாடிடலாம். ஆனால் அந்த டைம், இந்த டைம் சிச்சுவேஷன் எப்படி சிலைக்கு முன்னாடி இந்த 3 வாலிபர்கள் நிற்க வச்சு வணங்குங்கடா, இல்லைன்னா உங்களை தூக்கி அக்கினியில் போடுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த சிச்சுவேஷன் பைபிளில் போடப்பட்டிருக்குது. ராஜா கையெழுத்து இட்டிருந்தும் தானியேலோ வென்றால் தான் தொழுது வந்தபடி, தான் ஆராதித்து வந்தபடி, தான் துதித்து வந்தபடி, தான் ஜெபித்து வந்தபடி பலகனியை திறந்து 3 வேளையும் ஜெபித்து வந்தார். கையெழுத்திடப்பட்டு தெரிஞ்சிருந்தோம். தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையில் நாம் எப்படிப்பட்ட நம் தேவன் யார் என்பதை குறித்து வெளிப்படுத்த வேண்டும். அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம் மூலமாக தேவன் வெற்றியை கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவன் என்ன சொன்னாரோ அதையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் ஒன்று சொல்ல போகிறேன். இன்றைக்கு நான் பொதுவாக காமனாக விசுவாசிக்கிறேன், தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் முடியும். அதே போல் எனக்குள் இருக்கிற தேவனாலும் எல்லாம் செய்ய முடியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்குள் இருக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, அவரும் உங்களை கொண்டு ஆச்சரியமான அற்புதமான காரியத்தையும் உங்களை கொண்டு செய்வார். அவர் பண்ண வல்லவராக இருக்கிறார். அதே போல தான் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்கள் கூட இருக்கிற உங்கள் மனைவிமார், உங்கள் கணவன்மார், உங்கள் பிள்ளைகள், இவர்களுடைய வாழ்க்கை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற அதே தேவன் தான் அவருக்குள்ளே இருக்கிறாரு. எனக்குள்ளே இருந்து மாற்றத்தை உருவாக்கின அதே கர்த்தர் என் மனைவின் மூலமாகவும் மாற்றத்தை உண்டு பண்ணுவார், என் கணவன் மூலமாகவும் மாற்றத்தை உண்டு பண்ணுவார், என் பிள்ளைகளின் மூலமாகவும் மாற்றத்தை உண்டு பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தை வைக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆள் சரியில்லை, ஒரு உதாரணத்துக்கு மனைவி சரியில்லைன்னா மனைவி பற்றி எல்லார்ட்டையும் பேச ஆரம்பிச்சிருது, கணவன் சரியில்லைன்னா கணவனை பற்றி எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிருது, பிள்ளைகள் சரியில்லைனா பிள்ளைகளை பற்றி எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிருது, பெற்றோர் சரியில்லைனா பெற்றோரை பற்றி எல்லா இடத்துலையும் பேச ஆரம்பிச்சிருது. ஒரு காரியம் பண்ணுங்க, அந்த பேசுகிறத முதல்ல நிறுத்துங்கள். உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் மனைவி சரியில்லையா? உங்களை பார்த்து கேட்க, உங்கள் கணவன் சரியில்லையா? இப்போ ஆபிரகாம் எப்படி சாராளுக்குள்ளே இருந்து தேவன் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசித்தாரோ அதே விசுவாசத்தை நீங்களும் கொண்டிருக்க வேண்டும், நீங்களும் கொண்டிருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு பால் தங்கையா தெரியும்? பால் தங்கையா 1 2 3 4 5 பேர். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் ஆவிக்குரிய பாற்றை கேட்கறது இல்லைன்னு தெரியுது. சரி, எத்தனை பேருக்கு பெர்க்மன்ஸ் தெரியும்? அது கூட பாதி தான் கை தூக்குறீங்க. இன்னும் பழைய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இவங்களை பற்றியே கொஞ்சம் தான் தூக்குறீங்கன்னா, சாராள் நவரோஜி பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? பத்மா முதலியாரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் கை தூக்குறீங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்தவ உலகத்தில் தேவனை குறித்த அதிக பாடல்களை, நல்ல ஆவிக்குரிய பாடல்கள், அர்த்தம் நிறைந்த பாடல்களெல்லாம் கிறிஸ்தவ உலகத்துக்கு கொண்டு வந்து சென்றவர்கள். அதே போல் தான் பால் தங்கையா பெங்களூர் பட்டணத்தில் இன்றைக்கி இருக்கிறார், உயிரோட. பெர்க்மான்ஸ் உயிரோடு இருக்கிறாரு, பால் தங்கையா உயிரோடு இருக்கிறார். பால் தங்கையாருடைய மகன் சாமி தங்கையா எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சிலருக்கு தெரியும் சாமி தங்கையா.
இவருடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊழியக்கார குடும்பத்தில் எப்படி பிள்ளைங்க மோசமாக இருக்குமோ அதே போல் தான் பால்தங்க ஏஜி சர்ச் பெரிய பெங்களூர் பட்டணத்தில் தலைவர் அவர். அவங்க பையனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாருன்னா, குடி மட்டும் கிடையாது, கஞ்சா எல்லாம் உடைய மகனாக இருந்தார் சாமி தங்கையா. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் அடிக்கடி ஐயோ இவ்வளோ பெரிய பாசிட்டிவ் பையனாக இருந்துக்கிட்டு நான் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2-3 தடவை சூசைட் அட்டெம்ப்ட், அதாவது தன்னை தற்கொலை செய்வதற்காக அடிக்கடி சென்றவர் தான் சாமி தங்கையா. ஒரு தடவை அவர் சொல்கிறாரு, சாமி தங்கையா நான் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் இருக்கும்போது எனக்கு வாழ பிடிக்கல, ஊழியம் செய்ய பிடிக்கல, அதனால தான் நான் தற்கொலை செய்ய போகிறேன்னு சொல்லி அடிக்கடி தன்னுடைய சாட்சியில் சொல்லியிருக்கிறதை நான் அறிவேன். ஒரு முறை அவங்க அப்பா பால் தங்கையா எப்படியாவது பையனை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுதலை கூட்டத்திற்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போனால் கண்டிப்பாக பையன் விடுதலை ஆயிடுவான்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது, அதாவது ஜெபம் பண்ணுறதுக்கு ஜெபிச்சு அந்த இடத்துல ஒரு விடுதலையை பெரிய கட்டுகளில் இருக்கிறான், இந்த கட்டுகளிலேருந்து அவனை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இந்த நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ண போகலான்னு சொல்லி ஒரு ரூமுக்கு அனுப்புகிறார். ரூமுக்கு அனுப்பும்போது வெளியே வந்துட்டார். கொஞ்சம் தூரம் வந்த பிற்பாடு ஐயோ பையனை வெளியே தனியாக விட்டுட்டு வந்துட்டோமே, ஏற்கனவே அவனை தனியாக விட்டாலே சூசைட் அட்டம் பண்ண போகிறானே, இவனை வேறு நம்ம தனியாக விட்டுட்டு போயிட்டோம், இப்போ இவன் சூசைட் அட்டன் பண்ண என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பால்தங்க ரொம்ப ஒரு கலக்கத்தில் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ அவனை விட்டுரு அப்படின்னாரான். அவனை விட்டு நீ போய் பக்கத்தில் போக வேண்டாம், நீ அவனை விட்டுரு. ஏன்னா நீ அவனை என்கிட்ட பிரதிஷ்டை செய்திருக்கிற. அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும்போது பிரதிஷ்டை பண்ணுறோம் இல்லைங்களா? பண்ணுறோமா இல்லைங்களா? பிரதிஷ்டை பண்ணுறோம். நல்லா கவனமாக கேளுங்க. பிரதிஷ்டை பண்ண உடனே நம்ம சொல்கிறோம், இந்த குழந்தையை குறித்து உத்தரவாதத்தை கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, அவரும் உன் பிள்ளையை போஷிப்பார், உன் பிள்ளையை நடத்துவார், உன் பிள்ளையை நடத்தக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் சந்திப்பார். புரியுதுங்களா? எல்லா காரியத்தையும் இந்த பிரதிஷ்டை பண்ணி எல்லா காரியத்தையும் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ கர்த்தர் பால்தங்கிட்ட சொல்கிறாரு, நீ என்னைக்கு உன் பையனை பிரதிஷ்டை பண்ணியோ அன்னையிலேருந்து அவன் ஏன் ஆள் அப்படின்னாரான். ஏன் ஆள்? என்னுடைய பையன். நீ பிரதிஷ்டை பண்ணியல்ல, என்கிட்ட ஒப்பு கொடுத்தியல்ல, ஒப்பு கொடுத்ததை நான் கண்டிப்பாக நீ எதுக்காக ஒப்பு கொடுத்தியோ, என்னத்துக்காக ஒப்பு கொடுத்தியோ அதை நான் அவனுடைய வாழ்வில் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னாராம். பாருங்கள் அவர் சொல்கிறாரு, அந்த ரூமில் தான் தேவன் அவனை சந்திக்க ஆரம்பித்தார். மிகப்பெரிய ஒரு என்கவுண்டர் யாருக்கு? சாமி தங்கையாக்கு உருவாக ஆரம்பித்தது. பின்னாடி தேவனை சந்தித்தார், தேவனை தரிசித்தார், தேவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டார். அந்த ரூமில் இன்றைக்கி ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அநேக பல பாடல்கள் அப்பா இப்படி பாடலை ஏற்றி நிறைய காரியத்தை கொண்டு வந்தார். அதே போல் இவரும் நிறைய பாடல்கள்லாம் ஏற்ற ஆரம்பித்தார். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்றைக்கு எப்படி தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறோம், எனக்குள் இருக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைக்கிறோம், அதே போல் உங்களுக்குள் இருக்கிற தேவன் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தர் என் மனைவி குறித்து சொன்ன காரியத்தை நல்வார்த்தையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல் என் கணவனை குறித்து சொன்ன எல்லா காரியத்தையும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என் பிள்ளைகளை குறித்து, என் பெற்றோரை குறித்து, நம்ம யாரெல்லாம் உறவினர்கள் இவர்களை குறித்து என்னெல்லாம் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய். இப்போ நாம் எப்படி பொதுவாக காமன் தேவன் செய்வார், எனக்குள் செய்வார், அதே போல் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவராக இருக்கிறாரு. உங்களை மாற்ற, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை பாதுகாக்க, உங்களை சுகப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? பக்கத்துல புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறாருன்னு? அதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். இப்படி செய்தே விசுவாசத்தில் தேவன் இந்த விசுவாசத்தை கனம் பண்ணுறார், விசுவாசத்தை பார்க்குறார். ஆகவே ஒரு காரியத்தை புரிஞ்சுங்க, இன்னும்
ஆண்கள் மாதிரியே உங்கள் மனைவிமாரை ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களா? அதே போல் உங்கள் கணவன்மார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களா? அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அவங்க இன்னும் அவங்க திருந்தாமல் இருக்கிறார்களா? ஒன்றும் இல்லை. தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர்கள் வாழ்க்கை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. அவர்களுக்கு கொடுத்த வார்த்தையும் தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு தேவன் பல வார்த்தைகளை கொடுத்துருப்பார் இல்லையா? அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார், விசுவாசிக்கணும். அதே போல் அவர்களுக்கும் தேவன் பல வார்த்தைகளை கொடுத்துருப்பார், அதையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாக என் பையன்கிட்ட கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அது நிறைவேற்ற வல்லவர். நிச்சயமாக என் மனைவிட்டு இந்த காரியம் சொல்லியிருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என் பெற்றோருடன் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அதுதான் உங்கள் மேல் இருக்கிற தேவன் உங்கள் வாழ்வில் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை நிச்சயம் மாறும். நிச்சயம் உங்கள் மேல் இருக்கிற தேவன் உங்கள் வாழ்விலே கனி கொடுக்க பண்ணுவார். ஆமென். மாற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் மேல் உள்ள உங்கள் விசுவாசம், உங்கள் மனநிலை மாற வேண்டும். எப்போதும் அதே இந்த ஓல்டு எண்ணத்தில் இருக்காதீர்கள். நிச்சயமாகவே தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆகவேதான் தேவன் சொன்னார், அவர்கள் ஆழக்கடவர்கள். மனுஷனை பார்த்து சொன்னார், அவர்கள் ஆழக்கடவர்கள். உலகத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் பிரச்சனையை வேறு மாதிரி பார்க்குறாங்க, ஆனால் மற்றவர்கள் பிரச்சனைகளை வேறு மாதிரி பார்க்குறாங்க. அதாவது ஒரு விதை, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இப்போ உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அதை சொல்லிடுவீங்க. ஒரு விதையை உங்கள்கிட்ட கையில் கொடுத்து காமிச்சு இது அதை குறித்து நீங்கள் எப்படிலாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருத்தரும் நீங்கள் இந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்களே, ரீல்ஸில் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ரீல்ஸ், ஒரு ஷார்ட் ரீல்ஸ் போடுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மாங்கொட்டையோ அல்லது பப்பாளி விதையையோ ஏதோ ஒரு விதையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று உங்கள்கிட்ட பார்த்தா, நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்னென்னலாம் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு ஆசை, சின்ன ஒரு ஷார்ட் எடுக்கணுன்னு. நீங்கள் என்னென்னலாம் நினைப்பீங்க? சரி, ஓகே, ஒரு மாங்கொட்டை, இந்த மாங்கொட்டையை கையில் காமிக்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்ன சொல்லுவீங்க? இங்கே ஒரு மாங்காய் கொட்டை, புரியுதா? இன்னும் எப்படி சொல்கிறது தமிழில்? இதை கொண்டு வந்து உங்களுக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவீங்க. மரம் கூட சொல்லுவீங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம் போனால் அதை ஒரு காடாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க, அது ஒரு மான் தோப்பாகவே பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் ஒரு விதை தான், ஒரு மரம் அதில் ஏராளமான மாங்கனிகள் உருவாக்கி அதெல்லாம் நட்டு வச்சோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது பெரிய காடாகவே நீ பார்க்குறது ஒரு கொட்டை, ஒரு மாங்கொட்டை. ஆனால் நீங்கள் அந்த கொட்டையை பார்க்குறது வேற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அது ஒரு சில தலைவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இது ஒரு கொட்டை கிடையாதுடா, இது மான் தோப்பு, மாங்காடு சொல்கிறாங்களா, மாங்காடுங்க. அதெல்லாம் காடுன்னா ஏராளமான மாமரங்கள் விளைந்து நிற்கின்ற ஒரு காரியங்கள். ஆகவே நீங்கள் பார்க்குற விதங்கள் எப்போதுமே பாருங்கள், இந்த லீடர்ஸ் தலைவர்கள் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் சொல்லாமல் உங்கள்கிட்ட இந்த மாங்கொட்டையை காமிச்சு உங்கள்கிட்ட என்னென்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒவ்வொருத்தரும் இது தெரியாதா பாஸ்டர், இது மாங்காய் கொட்டை அப்படின்னுவீங்க, இது தெரியாதா பாஸ்டர் அப்படி இப்படின்னுவீங்க. ஒரு பப்பாளி விதை, ஒரு சின்ன பப்பாளி விதையை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கையில் என்னென்னு காமிச்சா கூட நீங்கள் அதை விதையாக பார்க்கக்கூடாது, பெரிய காடாக பார்க்கணும், தோப்பாக பார்க்கணும். பப்பாளி தோப்பு, பப்பாளி காடு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஒரு விதைக்குள்ளாக ஒரு காட்டையே உருவாக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஒரு விதைக்கு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எந்த விதையை பார்த்தாலும், இன்றைக்கெல்லாம் நீங்கள் எல்லாருமே விதையை பார்க்குறோம். நீங்கள் பெண்கள்மார்கள் தினந்தோறும் விதையை பார்க்குறீங்க. ஏதாவது காய்கறி வெட்டும் போது அதில் ஏராளமான விதைகள் பார்க்குறீங்க.
நீங்கள் சிலது கீழே போட்டுங்கலாம், குப்பையில் போகும்போது இவ்வளோ விதை, ஐயோ இவ்வளோ பெரிய காடெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறாங்க. பார்க்குற விதம் ஒன்று இருக்குது பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு காட்டை உருவாக்கக்கூடிய ஆற்றல் ஒரு விதைக்குள்ளேயே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விதை அவ்வளோ காரியத்தை கொண்டு வரும்னா அப்போ அதில் இருக்கிற பல விதைகள் எவ்வளோ காரியத்தை கொண்டு வரும். இன்றைக்கு இருக்கிற சமுதாயமானது நமக்குள்ளாக இருக்கிற திறமைகள், தாளந்துகள், ஆற்றல்கள், வரங்கள் இதைகளெல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு உதவி செய்யாத ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். அது பெற்றோர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் அப்படியே அந்த திறமைகள்லாம் புதைச்சி வச்சுருவாங்க. நிறைய குடும்பங்களை பார்க்குறோம். நான் சில குடும்பத்தில் பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளோ திறமை இருக்கும். பெற்றோரை பார்த்து சொல்லுவேன், இவனுக்குள்ளே இந்த திறமை இருக்குதுங்க, இவனுக்குள்ளே அந்த திறமை இருக்குது, அதை கல்டிவேட் பண்ணுங்க, அதை அபிவிருத்தி பண்ணுங்க, அதை ஆப்ரேட் பண்ணுங்க, அதை செயல்படுத்துவதற்கான காரியத்தை நீங்கள் உங்கள் பிள்ளையின் வாழ்வில் கொண்டு வர பாருங்கள்லாம் நிறைய குடும்பத்தில் பார்த்து சொல்லியிருக்கிறேன். இந்த திறமை அவனுக்குள்ளே இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள திறமைகளை கண்டுபிடிங்க. என்ன திறமை இருக்குது அந்த திறமையை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் என் பிள்ளைக்கு இந்த திறமை இருக்குது, என் பிள்ளைக்கு அது இல்லை. திறமையை கண்டுபிடிச்சா அதற்கு தகுந்தாறு போல பிள்ளைகளை நடத்த வேண்டும், அதற்கு தகுந்தாறு போல படிப்பை கொண்டு போக வேண்டும். பையனுக்கு பிள்ளைக்கு இந்த திறமை இருக்குதுன்னா அந்த திறமைக்கு தகுந்த படிப்பு, திறமைக்கு தகுந்த இடம், திறமைக்கு தகுந்த ஆட்கள் நீ விட்டு பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய அந்த அதில் கலங்கண்டவங்களாக இருப்பாங்க. ஆகவே எப்படி ஒரு குடும்பம் பிள்ளைகளுக்கு இருக்க திறமைகள், தாழ்ந்துகளை கண்டுபிடிக்காமல் போச்சோம், அதே போல் சபை என்று எடுத்துக்கொண்டால் கூட சபையில் கூட பாருங்கள் திறமைகள், தாழ்ந்துகளை வெளிக்கொண்டு வராத இடங்கள் எவ்வளோ இடங்கள் இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்னும் சொல்கிறேன், உங்களுக்குள்ள திறமைகள், தாளந்துகள் ஏராளம் கொட்டி கிடக்குது. ஆமென் சொல்கிறேங்க, எங்களுக்குள்ளே திறமைகளும் தாளந்துகளும் வரங்களும் ஆற்றல்களும் ஏராளம் இருக்கிறது. ஆமென். அப்படி தான் பார்க்கணும். ஒவ்வொரு ஆளை பார்க்கும்போதெல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாத ஆளாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்குள்ள இவ்வளவு திறமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் பார்த்தா அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் இவங்களுக்குள்ள திறமையை கொடுத்திருக்கிறார், அதை அந்த திறமையை கொண்டு அவங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வைப்பார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவர் வேதத்தில் தலைவர்களை உருவாக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வருவதற்கு அந்த இடத்த விட்டே வெளியே கொண்டு வந்திருக்கிறார். தகப்பன் வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு, ஊரை விட்டு வெளியே கொண்டு வந்து, நாட்டை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. ஆபிரகாம் அப்படி தான் வெளியே கொண்டு வந்தார், யாக்கோபு அப்படி தான் பாரு வெளியே கொண்டு வந்தார், யோசேப்பை அப்படி தான் வெளியே கொண்டு வந்தார், தாவீதை அப்படி தான் வெளியே கொண்டு வந்தார். சில நேரத்தில் கூட இருக்கிறவங்களுக்கு சில அவங்களுடைய பொட்டென்ஷியல் தெரியாது, அவங்களுடைய ஆற்றல் தெரியாது. ஆகவே ஆண்டு இவன் உனக்குள்ளே இருக்கிற ஆற்றல் உன் கூட இருக்கிற ஆளுக்கு தெரியலப்பா, உன் ஆற்றல் எப்படி வெளியே இருக்கிற ஆட்கள் கண்டுபிடிச்சி உன்னை எப்படிலாம் பயன்படுத்துவாங்கன்னு இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து தேசத்துக்கே மிகப்பெரிய ஆசீர்வாதமான பாத்திரங்களாக தேவன் மாற்றி இருக்கிறார். புரிஞ்சுங்களா? ஆபிரகாம் அப்படி தான், யாக்கோபு அப்படி தான், யோசேப்பு அப்படி தான், தாவீதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் வளர்க்கப்பட்டவர்கள். ஆகவே பார்க்கிற மனநிலை மாற வேண்டும். மனநிலை அப்படியே கூட்டத்தோடு கூட்டமாக அப்படியே அதாவது இந்த உலக நிலைமையில் இருக்கக்கூடாது. நம்ம மனநிலை நம்ம பார்க்கின்ற இடத்துலேருந்து, நம்ம வேலை செய்கிற இடத்துலேருந்தும் அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அதுலேயே போயிடக்கூடாது. பாருங்கள், ஜான் மேக்ஸ்வெல் அருமையான ஒரு பிரசங்கியார் மட்டுமல்ல, மனநிலையை பற்றி அதிகமாக போதிக்கிற ஒரு பிரசங்கியார் ஜான் மேக்ஸ்வெல். இவருடைய புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும். பல விளக்கங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிப்பார். இப்படி கொடுக்கும்போது இந்த மனநிலையை பற்றி சொல்லும்போது அவர் அழகாக ஒரு காரியத்தை விவரித்து சொல்கிறார், ஒரு கதையை சொல்கிறார். கதை இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு கதை மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை வந்து மக்களுக்கு காமிச்சிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு ரூமில் 4 குரங்குகளை உள்ள விட்டு, ஒரு ரூமுக்குள்ளே 4 என்னது சொல்லுங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். குரங்கு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்கன்னு கேளுங்க. பார்க்கலன்னா சொல்லுங்கள், நீங்கள் முடிஞ்சு போய் கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சில ஏற்காடே பார்க்காத ஆட்களாக சில பேர் கை தூக்குனீங்க, சில பேருக்கு குரங்கே பார்க்காத ஆட்களாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். சரி, இந்த ஜான் மேக்ஸ்வெல் இவர் இந்த மனநிலை பற்றி சொல்லும்போது சொல்கிற, ஒரு ரூமில் 4 குரங்கை வச்சு ஒரு பெரிய ஒரு பாடத்தை அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக செஞ்சிட்ருக்குறாங்க.
ரூமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கம்பில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை கட்டி வச்சுருக்குறாங்க. 4 குரங்கு உள்ளே விட்டுட்டாங்க. அதில் ஒரு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, குரங்குகளுக்கு பிடிச்சது வாழைப்பழம் இல்லையா, வாழைப்பழத்தை சாப்பிட்றதுக்காக வேகத்தில் மேலே போச்சான் பாருங்க. மேலே போனோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில் தண்ணீர் அந்த குரங்கு மேலே அடிச்சனையும் குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த வாழைப்பழத்தை எடுக்க முடியாமல் கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. மேலே பார்க்குது, போகலான்னு பார்க்க மேலே போனால் தண்ணி அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு கீழே நிற்கிது. இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு, கூட இருக்கிற இன்னொரு குரங்கு மேலே போகிறது தாவும் போது இந்த குரங்கு பண்ணிச்சு, அந்த குரங்கு கையை பிடிச்சி மேலே போகாத, மேலே போனால் தண்ணி அடிச்சிடுவாங்கன்னு சொல்லி. இதே மாதிரி பாருங்கள், மற்ற 2 குரங்குகள் பண்ண பார்த்துருக்குது. இந்த குரங்கு பிடிச்சி நீ மேலே போகாத, தண்ணி அடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆன பிற்பாடு இந்த 4 குரங்கில் ஒரு குரங்கை வெளியே எடுத்துட்டு இன்னொரு குரங்கை உள்ளே கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க, புது குரங்கு. இந்த 3 குரங்கும் அமைதியாக இருக்குது. இது தெரியும், என்னது மேலே போனால் தண்ணி அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த புது குரங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் என்ன பண்ண ஆரம்பிச்சு மேலே ட்ரை பண்ணதுக்கு இந்த 3 குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா பிடிச்சி இழுத்து விட்டுருச்சு. அதே போல் அந்த பழைய 3 குரங்கில் ஒரு குரங்கு எடுத்து 2வது புதிய குரங்கு உள்ள அனுப்புனாங்க. அதே மாதிரி செய்கிறது இந்த பழைய குரங்கெல்லாம் வெளியே போச்சு. ஆனால் இந்த குரங்கு எத்தனை மாற்றி மாற்றி அனுப்பினாலும் இந்த குரங்கு எல்லாமே ஏன் மேலே போகக்கூடாதுன்னு தெரியாமல் கை பிடிச்சி இழுத்து முதல் 4 குரங்கு மட்டும் தெரியும், மேலே போனால் தண்ணி அடிச்சிடுவாங்க கீழே. புது குரங்குல அனுப்பிடுங்க, புது குரங்கு கூட யாரும் புது குரங்கு கூட தண்ணி அடிப்பாங்களாம் தெரியாது. ஆனால் மேலே ஏற போகும்போதே டபக்குன்னு அந்த மணலை எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள், மணலை எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி இதுக்கு இந்த கதையை அவர் சொல்கிறாருன்னா, அநேக நேரத்தில் இன்றைக்கும் இந்த பூமியிலே இந்த உலகத்தில் மக்கள் சில காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே சில காரியம் தெரியாது. புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு? இன்றைக்கி சடங்காச்சாரமாக இருக்கட்டும், சம்பிரதாயமாக இருக்கட்டும், சடங்காக இருக்கட்டும், எல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் போய் கேட்டுப்பா, எதுக்காகப்பா இது செய்கிறேன்னு கேட்டு பாருங்கள். யாராவது உண்மையான அர்த்தத்தை சொல்கிற ஆளாக இருப்பாங்களா? கேட்டு பாருங்கள். ஒன்றும் இல்லை, தீபாவளி என்ற ஒன்று. தீபாவளி ஏன் கொண்டாடுறீங்கன்னு கேட்டு பாருங்க. இதுவரையிலும் நீங்கள் நானும் ஒரு டைம் பார்க்குறதுக்காக உள்ளே எடுத்தா தீபாவளியை பற்றி ஒரு கதை நான் சின்ன வயசில் கேட்டது நரகாசுரன் செத்த நாள் தான். நானும் சின்ன வயசில் தான் கேட்டேன். சரி, நரகாசுரன் செத்தது இவங்க ரொம்ப விமர்சனையாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னா நான் அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் அப்படியே தான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, நான் நினச்ச மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்க. ஆனால் நெட்டில் போய் இந்த தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தா ஒரு கதை கிடையாதுங்க. ஒவ்வொருத்தர் அவங்க ஊரில் ஒருத்தனை பற்றி பேசிட்டு வராங்க. அவங்க ஊர் நடக்கிற காரியத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம். அவங்க யூகத்தை எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கலாம், அதுவாக இருக்கலாம் என்றெல்லாம் அதில் அந்த பெரிய கேள்வி மார்க்கு தான் வைக்கிறாங்க, கொஸ்டின் மார்க்கு தான் வைக்கிறாங்க இல்லையே. இதுவரை யாருக்கும் தெரியல ஏன் தீபாவளி கொண்டாடுறாங்கன்ட்டு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? வேணா நீங்கள் போய் தீபாவளி என்றால் என்ன அர்த்தம்னு சொல்லி போட்டு லிரிக்ஸ் கீழே அந்த கதை எழுதியிருப்பாங்க, அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் சொன்னது எல்லாமே அதில் வர ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சொல்ல பிறகு தெரியல. மக்களுக்கு, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே நரகாசுரன் செத்த நாள் அப்படின்னுவாங்க. அப்புறம் நரகாசுரன் யாருன்னு சொன்னால் அப்புறம் ஒருத்தவங்க சொல்கிறாங்க நரகாசுரன் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழர்கள் தான் இன்னொருத்தன் சொல்கிறாங்க. தமிழர்களை அழித்தனால கொண்டாடுறது, தமிழனை பார்ப்போம் அப்படி கொண்டாடுறான்னு சொல்லி இப்படி மாற்றுறாங்க. எதுக்காக இதெல்லாம் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இன்னும் சில பேருக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க தான் கிறிஸ்மஸ் நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோம், குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இப்படிப்பட்ட நாட்கள்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சு பைபிள் நமக்கு இருக்குது, இதிலிருந்து கிறிஸ்து ஏன் பிறந்தார், ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம், ஏன் மரித்தார், ஏன் உயிர்த்தார் என்பதற்கு எல்லா விதமான ஆதாரங்களும் இதில் இருக்கின்றது. நாம் கொண்டாடுவதற்கு அர்த்தங்கள் இருக்கிறது. புரியுதுங்களா? கிறிஸ்தவத்துக்கு ஆதாரம் இருக்கிறது, கிறிஸ்தவத்துக்கு அடையாளங்கள் இருக்குது, கிறிஸ்தவத்துக்கு வசனம் இருக்கிறது. ஏன்
என்று கேள்வி கேட்பீங்கன்னா அத்தனையும் பதில் சொல்லிருக்கு. ஆனால் இன்றைக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்கள்ட்ட பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படி பதில் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அவங்க இது இருக்கலாம், அது இருக்கலாம், அது இருக்கலாம், அது இருக்கலாம், அது இருக்கலாம், எல்லாம்ல தான் போகிறாங்க ஒழிய இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு விஷயம் அவங்களுக்கு இல்லை. இந்த குரங்கு மாதிரி தான் ஏன் பண்ணுறோன்னு இது பண்ணுறோன்னு தெரியாமலே இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா இதே சூழ்நிலைகள் தான் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் ஒட்டிக்கிட்டு இருக்குது. ஒருத்தங்க ஜெயிக்க மேலே இல்லைன்னா மற்றவங்களாம் பிடிச்சி கீழே இறக்கி விட்டுடுறாங்க. வேணாப்பா, வேணா ராசா, இதில் ஜெயிக்க முடியாதுடா, ஒன்றால் நீ தோற்றுருவடா. புரிஞ்சுச்சிங்களா? நம்மளை மேலே எலும்ப விடுறதில்ல, மேலே தூக்கி விட முடியல. எப்படியாவது யாராவது ஒருத்தர் எலும்புன்னு பார்த்தாங்கன்னா எல்லாரும் கீழே அவனை இறக்கி விட்டுறாங்க. ஏனென்றால் தன்னை போலவே மற்றவர்களை பார்க்கின்ற ஒரு சமுதாயமாக தான் இந்த உலகம் இருக்கின்றது. தங்களுக்குள்ள இருக்கிற பிற்போக்கான, தங்களுக்குள்ள இருக்கிற தோல்வி, தங்களுக்குள்ள இருக்கிற வியாதி, தங்களுக்குள்ள இருக்கிற பிற்போக்கான சூழ்நிலை, இதை பார்த்து தான் மற்றவர்களை பார்க்கின்ற மனநிலை இன்றைக்கு நம்முடைய நாட்டில் எல்லாருடைய வாழ்க்கையில் நிலவி இருக்கின்றது. ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, தங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகிறவர்கள் அவங்கள பாராட்ட வேண்டும். பரவாயில்ல, ஒரு புதிய காரியத்துக்குள்ள நுழைகிறாங்க, போங்க. இந்த உலகத்தில் புது புது கண்டுபிடிப்பெல்லாம் வரும்போது உலகம் பாராட்டவே இல்லையே. புது புது கண்டுபிடித்த எல்லாருமே முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவ்வளோதான், இவ்வளோதான், அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க ரைட் சகோதரர்கள், என்ன பண்ணாங்க? முதல்ல டிஸ்டர்ப் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க பெருசாக காரியத்தெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல ட்ரெயின் கண்டுபிடிச்சாங்க, ட்ரெயினில் யாருமே ஏற மாட்டேன்னாங்க. ஒவ்வொரு காரியத்தை கண்டுபிடிக்கும் போதெல்லாம் அதற்கு உலகம் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டே இருந்தது. ஏன்னா இதுவரை இல்லாத ஒரு புதிய சமுதாயத்தை மக்கள் உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழும்புனா மற்ற கூட இருக்கிற எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? தூஷித்தாங்க, திட்டினாங்க, அவ்வளோதான்னாங்க, முடியாதுன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒருத்தர் எழும்பி தான் ஒவ்வொரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுதான் இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாமே யாரோ ஒரு மனிதன், ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்த புதிய யுக்திகள், புதிய யோசனைகள், அதன் விளைவாக வந்த காரியங்கள். ஆமென். பாருங்க, இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இரும்பு பில்லர்ன்றாங்க. இன்னொரு பில்லர் கண்டுபிடிச்ச துருப்பிடிக்காத ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது ரொம்ப விலையும் கம்மியாக ரொம்ப நல்லாவும் இருக்குன்றாங்க. மேலே போடுற சீட்டு அதுவும் சொல்கிறாங்க இது திருவே பிடிக்காதுங்க, எங்கே பண்ணாலும் சூப்பராக இருக்குங்க. நம்ம இப்படி பார்த்தா இன்னும் இதுக்கு மேலே அட்வான்ஸாக போயிட்டுருக்குறாங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் போனால் இதை விட இன்னும் அட்வான்ஸாக தயாரிக்கிற லெவல்லாம் மக்கள் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆகவே நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கு முன்னேறுகிறவர்கள், நல்ல நிலைக்கு வருகிறவர்கள், நல்ல சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள். இன்றைக்கி பாருங்கள், போகிற வரவங்களாம் நண்பர்களாக மாற்றுறீங்கன்னா ஆபத்து. நீ போகிற வர நண்பர்களாக மாற்றினா அவங்க ஏற்கனவே இருக்கிற மனநிலை தான் உங்களுக்குள்ளே திணிக்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்ல நல்ல நண்பர்களை, சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்து பாருங்கள். உங்களை ஊக்குவிக்கக்கூடியவர்கள், உங்களை என்கரேஜ், உங்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள், உங்களுடைய தரிசனத்துக்கு துணையாக இருக்கிறவர்கள், உங்களுடைய ஆற்றலை தெரிந்து, உங்களுடைய தாளந்துகளை தெரிந்து, உங்களை உத்வேகப்படுத்துகிறவர்கள், உங்களை உந்தி தள்ளுறவங்களை தேர்ந்தெடுத்து பாருங்கள். நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அழிக்கிற, உங்கள்கிட்ட இருக்கிறத காலியாக்குற, இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, நல்ல நண்பர்கள், சரியான நண்பர்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள். நல்ல மனநிலைவர்கள் சரியான புத்தகத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க. தேவையில்லாத எந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல் சரியான செய்திகளை கேட்க விரும்புவாங்க. யார் இதெல்லாம்? நல்ல மனநிலை உருவாக வேண்டும் என்று நல்ல மனப்பான்மை உருவாக வேண்டும் என்று விரும்புகிறவங்களாம் அவங்க வாழ்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். படிப்போம், ஒரு வசனம் போயிட்டு வருவோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 20:5. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டு எடுப்பான். என்ன சொல்கிறாரு ஞானி? மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தில் உள்ள யோசனை எல்லாம் ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. எவ்வளோ ஆழமான தண்ணீர் போல, புத்திமானோ அவைகளை மொண்டு எடுப்பான். அநேகருடைய நோக்கங்கள்லாம் ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது. அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதற்காக வாழ்கிறோம் என்ற நோக்கம்
மக்களுக்கு தெரியாமல் இருக்குது நான் சொல்றீங்க, ஞானிகளோடு பழகினீங்கன்னா, புத்திமான்களோடு பழகினீங்கன்னா அவங்க உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளெல்லாம் தூக்கி எடுப்பார்கள். புத்திமானும் அதை முண்டெடுப்பான். ஆகவே உங்கள் நண்பர்கள், நீங்கள் யாரோடு பழகிறீங்க? புத்திமான்களா? அவங்க இல்லை ரொம்ப ஒஸ்ட் ஃபெல்லோவா என்பதை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல மனநிலை உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். நீங்கள் மனநிலை சரியில்லை அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை உயர்த்தப்படாது. அதுதான் மனநிலை மாறாத வரை நீங்கள் உயர முடியாது. பக்கம் சொல்லுங்கள், உங்கள் மனம் மாறாத வரையிலும் உங்கள் வாழ்வு உயராது. ஆமென். மனநிலை மாறணும். எப்போது இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் நிறைய பேச போகிறோம், வரப்போகிற நாட்களில் நிறைய பேச போகிறோம். மனம் மாறாமல் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. அதாவது நீங்கள் இவ்வளவு காலம் சபைக்கு வந்து உங்கள் புத்தி சரியே இல்லைன்னா தப்பாக எடுக்கக்கூடாது, நீங்கள் முன்னேறவே முடியாது. சில பேர்லாம் பாருங்கள், புத்தி சரியில்லை. சில பேர் லைஃப்லாம் பார்க்குறோம், இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு புத்தி மாறாமல் இருக்கிறாங்க பாருங்கள், புத்தி சரியில்லாமல் இருக்குது பாருங்கள். ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையில் இருக்கிறாங்க அவங்க நான் சொல்ல, இங்கே வர 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 உங்களுடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கணும். இந்த வாரம் வரீங்களா, இந்த வாரம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கணும். அடுத்த வாரம் வரீங்களா, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஒவ்வொரு வாரம் வர வர சேஞ்ச் ஆகணும். சேஞ்ச் ஆகிறத உங்களோடு கூட இருக்கிற மக்கள் பார்க்கணும். பரவாயில்லப்பா, ஆள் முன்ன மாதிரி இல்லையே, கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கிறாங்களே, மாற்றம் தெரியுதே. நான் சொல்ல, உங்களை பார்க்கும்போது சிலருக்கு மாற்றம் தெரியுதா? ஹலோ, உங்களை பார்க்கும்போது சிலருக்கு மாற்றம் தான் தெரியுதா? இல்லை உங்களெல்லாம் பார்த்து நீங்களாம் எதுக்கு ஏன் சர்ச்சுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்களா யாராவது? உங்களை பார்த்து யாராவது அப்படி கேட்குறாங்களா? நீங்களாம் எதுக்கு சர்ச்சுக்கு போகிற அப்படி கேட்குறாங்களா? கவனிங்க, மனநிலை மாறும். நீங்கள் வந்து சர்ச்சுக்கு வந்து மனமே மாறல, நீங்கள் இன்னும் இந்த பழைய மனதிலே இருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வருவதே வேஸ்ட்டு தான். நீங்கள் வருவது எதற்கு? ஞானிகளோடு சஞ்சரிக்கிறோம் ஞானம் அடைவான், புத்திமானோ அதை முண்டெடுப்பான். இப்போ நான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆழத்தில் இருக்கிற எல்லா தண்ணியும் முண்டெடுக்கிறேன், எடுத்து உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட இடங்களுக்கு வருவது நல்லது. அப்போ தான் நீங்கள் ஞானம் அடைய முடியும். திரும்ப திரும்ப சில காரியத்தெல்லாம் போதிக்கணும். எதுக்காக போதிக்கிறோம்? உங்கள் மனநிலை மாற வேண்டும் என்பதற்காக தான். உங்களுக்கு தெரியுங்களா, சபையில் ஏன் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோன்னு தெரியுங்களா? எதுக்காக? இதோ நேரத்தை கடத்தணுன்றதுக்காக பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோமா? கிடையாது. இந்த 1 மணி நேரம் ஏன் பிரசங்கம் பண்ணுறோம்னா, நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். உங்கள் புத்தி மாறணுன்றதுக்காக தான். உங்கள் மனநிலை மாற வேண்டும் என்பதற்காக தான். மாறி இருக்கிறீர்களா? மாறினீங்கன்னா அந்த அறிவின் வாசனை தெரிய வீச ஆரம்பிச்சிடும், உங்கள் மேலே இருந்து வீச ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து நான் மாறிட்டேன்னு நீங்கள் யாரும் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் மாறினாலே அந்த வாசனை எங்கள் மேலே வீச ஆரம்பிச்சிடும். நமக்கு தெரியும் ஆள் மாறிட்டாங்கப்பா. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, இன்னும் சில பேர்லாம் அப்படியே தான் இருக்கிறீங்க, மாறாமல் தான் இருக்கிறீர்கள். ஏன் தெரியுங்களா? அந்த வாசனை இன்னும் என் மேலே வீசலை. நீங்கள் மாற ஆரம்பித்து விட்டால் நான் சொல்கிறேன், அதை குறித்த ஒரு அறிவின் வாசனை இங்கே வீச ஆரம்பிச்சிடும். ஆமென். புரியுதுங்களா? பக்கத்து சொல்லுங்க. பிரசங்கம் கேட்பதே நம்முடைய மனதை மாறுறதுக்காக தான். ஆமென். புரியுதுங்களா? நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சுக்கு வந்து இந்த 1 மணி நேரம் மெசேஜும் நீங்கள் உள்ளே கொண்டு போங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு காரியம் உங்கள் மனதில் பதிந்து விட்டதுன்னா அதுதான் எனக்கு ரொம்ப, நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய பரிசே. நீ எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் என்னை சந்தோஷப்படுத்துறதுமா உங்களுக்கு உள்ளே போன ஒரு விஷயம். இந்த வாரம் வந்திருக்கிறீங்க, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த 1 மணி நேரம் செய்தி உங்கள் உள்ளே போகணுன்னு ஆசைப்படலை. இந்த 1 மணி நேரம் செய்தியில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு உள்ளே போச்சுன்னா அதுதாங்க எனக்கு கிடைக்கிற பெரிய திருப்தியே. ஆமென். நான் கேட்குறேன், ஏதாவது ஒன்றாவது உள்ளே போச்சா? எனக்கு சந்தோஷம் தான், 1 மணி நேரம் செய்தி உள்ளே போகணுன்னு எனக்கு ஆசை தான். ஆனால் உங்களுடைய கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். இந்த 1 மணி நேரத்தில் சில பேர் தூங்க ஆரம்பிப்பீங்க, கொட்டாய் விட ஆரம்பிப்பீங்க,
உங்களை அட்டென்ஷனில் கொண்டு வரதுக்கே பிரசங்க நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் போயிடும். திரும்ப என் கூட நீங்கள் வரத்துக்கே அரை மணி நேரம் மைண்டில் ஆயிரும். வந்து லாஸ்ட் சில பேரெலாம் லாஸ்ட் நேரத்தில் தான் என் கூட வருவீங்க, இங்கே தான் உட்காந்துருப்பீங்க. ஆனால் என் கூட எப்போ தெரியுமா வருவீங்க? இந்த பகல் கனவு இருக்குது பார்த்தீங்களா, உட்காந்துக்கிட்டே கனவுலாம் கண்ணு லாஸ்ட்டில் தான் என் கூட எப்படியோப்பா வந்துட்டோன்னு சொல்லி பிடிப்பீங்க. சரி, ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுங்க. மனம் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் கீழே உள்ளவங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. முத இயேசு கிறிஸ்து செய்த பிரசங்கமே மனம் திரும்பு. வேற ஏதாவது சொல்றீங்க நீ, ஏன்னா எங்க வேற ஏதாவது இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியிருக்கலாமே. ஆகவே தான் நான் என்ன சொல்றேன், இது இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தோடு சம்மந்தப்பட்டது. அது இயேசு கிறிஸ்துடைய எல்லா பிரசங்கத்திலும், அதாவது எல்லா பிரசங்கத்திலும் முதல் பிரசங்கம் என்ன? எப்போதுமே ஒருத்தர் முதலாவது பேசுகிற வார்த்தைக்கும் கடைசி பேசுகிற வார்த்தைக்கும் ரொம்ப எஃபெக்ட் இருக்கும். அதனால இடையில பேசின வார்த்தை எஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல வரல, அதை விட எஃபெக்ட் முதல்லையும் கடைசியிலையும் இருக்கும். முதல்ல பேசின பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இயேசு அன்னையிலிருந்து அதான் பேச ஆரம்பித்தார். அவருடைய பிரசங்கத்தில் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா மனம் திரும்பு. மனம் திரும்பினா என்ன? உன் மனதை மாற்று. உன் மனதை மாற்ற என்னன்னா, நீ ஆரம்பத்தில் எப்படி யோசிச்சியோ இப்போ அப்படி யோசிக்காம இப்போ மாற்றி யோசி, வேற மாதிரி யோசி. அதே மாதிரி இந்த பழைய எண்ணங்கள்ல இருக்காத, புது எண்ணங்களுக்குள்ளாக வா. இன்னும் சொல்ல போனா மனம் மாறு என்று சொன்னால், தேவன் உங்களை மனிதர்களை ஆதியில் எப்படி படைத்தாரோ, பாவம் செய்வதற்கு முன்பாக மனிதன் எப்படி சிந்தித்தானோ அந்த சிந்தனைக்கு திரும்ப. மனம் திரும்பினா புரியுதா? ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக எந்த மனநிலையில் இருந்தானோ அந்த மனநிலைக்கு திரும்பு. மனம் திரும்பு, அந்த லெவலுக்கு வா. உங்களுக்கு தெரியுங்களா, உங்கள் நடத்தையை தீர்மானிப்பதே உங்கள் மனநிலை தான். புரிஞ்சுச்சா? மனநிலை சரியாக இருந்துச்சுன்னா நடத்தை சரியாயிரும். வந்து நடத்தை மாற வேண்டும் என்றால் மனம் மாற வேண்டும். மனம் மாறினால்தான் நடத்தை மாறும். நடத்தை மாறினால் நீங்கள் இந்த பூமியிலே லீடர்ஸ், தலைவர்களாக மாறுவீர்கள். யாரெல்லாம் தலைவர்கள்? மனம், அதாவது மனம் மாறினவர்கள், புதிய எண்ணங்கள் கொண்டு வந்தவர்கள், இவர்கள் தான் பெரிய தலைவர்களாக இந்த உலகத்தில் இருந்தவர்கள். ஒரு உதாரணம், பெரியாரை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னங்க பாஸ்டர், இவ்வளோ நாள் அரசியல்லாம் பேசாமல் இன்றைக்கி திடீர்னு பார்த்து அரசியலை கொண்டு வரீங்க? திரும்ப சொல்கிற, அரசியல்லாம் பேசலை, இந்த மனநிலைக்காக அவரை கொஞ்சம் எடுத்து பேசுகிற, அவ்வளோதான். இன்றைக்கி ஏன் பெரியார் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பெரும் ஒரு காரியமாக தலைவராக பேசப்படுறாருன்னா, அந்த நாட்களில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வந்தார் இல்லைங்களா? பெண் அடிமை என்ற ஒரு காரியத்துக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வை பெரியாரும் கொண்டு வந்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் ஒரு பெரிய பேச்சு பொருளாக இருக்கிறார். வந்து கவனமாக கேளுங்க, யாரெல்லாம் இந்த உலகத்தில் தலைவர்களாக மாறினார்களோ அவர்கள் எல்லாரும் இந்த பூமியில் ஒரு பெரிய புரட்சி செய்து மக்களின் மனநிலையை மாற்றினவர்கள். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? யாரெல்லாம் மனநிலையை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறார்களோ அவர்கள் தலைவர்களாக மாற்றப்படுகிறார்கள். சில பேரும் பார்த்தீங்கன்னா, ஏன் அவங்க கூட இருந்தால் ஆள்னா நல்லா சரியாக இருக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில தலைவர்களோடு அவங்க பிள்ளைகளை விட்டுருவாங்க, அங்கே போய் தாங்க ஒழுங்காக மாறினா. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கெல்லாம் ரொம்ப டோட்டல் சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி உலகம் வந்து வேறு ஒரு லீடர்ஷிப்பில் போயிட்டுருக்குது, தப்பான ஒரு லீடர்ஷிப்பில் போயிட்டுருக்குது. நான் அதை சொல்ல விரும்பல. ஆனால் உண்மையான தலைவர்கள் மக்களின் மனநிலையை மாற்ற உதவுவார்கள். முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, இப்போ பார்க்குற விதம், யோசிக்கிறோம், எல்லாவற்றையும் மாற்ற உதவுவார்கள். அதே போல தான் தேவனை குறித்த ஒரு சரியான எண்ணம் இல்லை என்றாலும் அது உங்களை சரியான வாழ்க்கைக்கு நேராக கொண்டு போகாது. தேவனை குறித்து சரியான எண்ணம் வேண்டும். அவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் கேட்கிறதை குறித்து கவனமாக இருங்கள்.
ஏனென்றால் சரியான மனநிலை உங்கள் வாழ்க்கையையே மாற்றும். நீங்கள் கேட்குற காரியம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம். உங்கள் வாழ்க்கை மாறுனுச்சுன்னா வாழ்வே மாற ஆரம்பிச்சிடும். படிப்போம் நீதிமொழிகள் 23:7. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நேரம் செலவு பண்ண போகிறோம். இன்றைக்கி இதை ஆரம்பிச்சிங்கிறது உங்கள் நேரத்தை செலவு பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு நீண்ட பயணம் இந்த இடத்துல நம்ம போக போகிறோம். சேர்ந்து படிப்போம் எல்லாரும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. அதாவது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். திரும்ப சொல்கிறேன், அவன் இருதயத்தின் நினைவு எண்ணங்கள், யோசனைகள், மனநிலைகள் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படி சொல்ற, அப்படியே டிட்டோ, அப்படியே. நீ என்ன நினைக்கிறிய அதான்ப்பா நீ என்ன யோசிக்கிற அதான் நீ. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, மனநிலை மாற பிரயாசம் எடுக்க வேண்டும். அதாவது வடகொரியாவில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புது அறிவை கொடுக்க விரும்புறது கிடையாது. வடகொரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் என்னவோ அதை தான் அவங்க நினைக்கணும், அதை தான் அவங்க யோசிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இது வடகொரியாவில் இருக்கிற ரூல்ஸ் நம்ம நாட்டுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன். ஏன் தெரியுங்களா? வடகொரியாவில் கவர்மெண்ட் சேனலை மட்டும்தான் பார்க்கணும், வேறு எந்த சேனலுமே பார்க்கக்கூடாது. தெரியுங்களா? அதுவும் அதில் இன்றைக்கி இருக்கிற நம்ம ஊரில் வந்து கேடிவி மாதிரி தினந்தோறும் படம் போடுறதோ தேவையில்லாத காரியத்தை கொண்டு வர அதெல்லாம் கிடையவே கிடையாதான் பாருங்கள். அது மட்டும் இல்லை, வடகொரியாவில் யூடியூபே பார்க்கக்கூடாதான். ஹலோ, நம்ம ஊரில் இது கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் மாறி யூடியூப் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே இன்ஃபர்மேஷன் போய் உங்கள் மேலே ஃபைன் போட ஆரம்பிச்சிடுவாங்க. அது மட்டுமல்ல, வடகொரியாவில் வெளியிலிருந்து வரக்கூடிய பொருளையும் வாங்கக்கூடாது. எப்படிலாம் ரூல்ஸை போட்டிருக்காங்க, சட்டங்களை போட்டிருக்காங்க. நான் சொல்ல, நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தால் ரொம்ப தமிழ்நாடே ஜெகஜோதியாக மாறிடும். இப்படி வடகொரியாவில் போட்ட சட்டங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நாடே வித்தியாசமாக மாறிடும். வந்து அதுதான் வடகொரியா தான் மேன்மையான நாடு என்று சொல்லி அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு மக்களும் தன்னுடைய நாட்டை பார்க்கும்படி பண்ணுகிறார்கள். இவங்க என்னன்னா, மனிதனை அடக்குவதற்கு அவனுக்கு அறிவை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க அறிவுனா நல்ல அறிவை கொடுக்குறப்ப தேவையில்லாத அறிவு தான். நீங்கள் எடுத்துக்கங்க, கேபிள் கனெக்ஷன் எடுத்துக்கிட்டா நல்ல அறிவு வரதுக்கு பதிலாக ஆரம்பத்தில் திரும்ப சொல்கிறேன், ஆரம்பத்தில் ஒரு டிவியாக இருக்கட்டும், ஒரு செல்ஃபோனாக இருக்கட்டும், ஒரு யூடியூபாக இருக்கட்டும், நல்ல காரியத்துக்காக தான் உருவாக்கப்பட்டவைகள் எல்லாமே. டிவி எடுத்துக்கங்க, டிவி நல்லது தான் உண்டாக்கப்பட்டுச்சு. நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா தேவையில்லாத காரியத்தெல்லாம் டிவியில் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு செல்ஃபோன், ஒரு கம்ப்யூட்டர், எந்த ஒரு ஆப், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல காரியத்திற்காக தான் ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா அதில் தேவையில்லாத எல்லா குப்பைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த குப்பைகள்லாம் மனிதனுடைய மனதுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடான்னா, இவன் யோசிக்கிற விதம் மாறிடுச்சு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பாருங்கள், நிறைய பேர் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த சின்ன பிள்ளைங்க செல்ஃபோனை பிடிச்சி அவங்க ரோட்டில் போகும்போது வரும்போது அப்படியே அதே ஆக்ஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? ஆனால் பார்த்தாலும் என் பிள்ளைக்கு செல்ஃபோன் கொடுக்க நான் மறக்க மாட்டேன் மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். அது எப்படி பாஸ்டர்? நம்ம என்ன பண்ணுறோம், பிள்ளைங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க, கை குழந்தைங்க நம்ம செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணும்போது நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். என் பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கடைசியில் அதே காரியம்தான் உங்கள் பிள்ளைகளை அடிமையாக்கி உங்கள் பிள்ளைகளுடைய மனநிலையை மாற்றி சரீரத்தையை மாற்றி. ஒருத்தர் சொல்கிறாங்க, செல்ஃபோன் கொடுத்தீங்கன்னா அவங்க வேறு உலகத்துக்கே போயிடுவாங்க அப்படின்றாங்க. இந்த உலகம் கண்ணை தெரிய வேறு உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. யோசிச்சு பார்த்தீங்களா மனநிலையை எந்த அளவுக்கு லாக் ஆகுதுன்னு? சரி, எனக்கு ஆசை தான் வடகொரியாவில் இருக்கின்ற மாதிரி நம்ம நாட்டுக்கு வரணும்னு ஆசை தான். ஆனால் அதில் ஒரு ஆசை இருந்தாலும் அதிலே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா, நல்ல அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ளாமலே போய் விடுவார்கள். ஆகவே அவைகளை எப்படி பயன்படுத்தணும்,
எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கங்களை கற்றுக் கொடுத்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாமே ஒழிய அது வேண்டாம் என்று தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் கருதுகிறேன். நீ எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க கருத்தை? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க? அதுக்கும் பேபே இதுக்கும் பேபேன்னா நான் எந்த பேபை வேணா எடுத்துக்கிறது? நல்ல விஷயங்கள் இருக்குது, கற்றுக் கொடுக்கலாம். இவைகளை எப்படி பயன்படுத்தணும், இதெல்லாம் நமக்கு என்ன, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன பிள்ளைங்க செல்ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னா இன்றைக்கி இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் கவனமாக கேளுங்க, அந்த காரியத்தை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, முதலாவது பெற்றோர்கள் செல்ஃபோனை மாற்றுங்கள்னு சொல்கிறாங்க. ஹலோ, என்னது? முதல்ல பெற்றோர்கள் நீங்கள் பட்டன் ஃபோனுக்கு போங்க, இல்லை வீட்டில் டெலிஃபோன் வாங்கி வைங்கன்றாங்க. எத்தனை பேர் ஒத்துக்க முடியுங்க? அது எப்படியும் பாஸ்டர், அதாவது செல்ஃபோன் இல்லாமல் ரொம்ப சந்தோஷம் போய் கேட்குற வார்த்தை. ஆனால் ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ண ஆட்கள் இப்போ நான் சொன்னேன்னா என்ன ஆகும் உங்களுக்கு? முதல்ல ஜான்ராஜ் பிரதருடைய மொபைல் கடை தான் கஷ்டம். என்ன பாஸ்டர் புது புது ஸ்டாக்கெல்லாம் வாங்கி வச்சு விற்பனை பண்ணலான் இருக்கிறப்ப நீங்கள் திடீர்னு தூக்கி போட்டு பட்டன் ஃபோன் வாங்க டெலிஃபோன் வாங்கன்னா சொல்கிறது அப்புறம் மனநிலை மாற வேண்டும். மனம் திரும்புங்கள், பார்க்க சொல்ல மனம் திரும்புங்கள். ஆதாம் செல்ஃபோன்லாம் வச்சு யூஸ் பண்ணல, தேவ சமூகத்தை நித்தமும் தேடினார். ஆமென். புரியுதுங்களா? அதுதான் பாருங்கள், அதில் இருக்க நல்ல அறிவு இருக்குது, அவைகளுக்காக பயன்படுத்தலாம், அவைகளுக்காக நம்ம நேரத்தை செலவு செய்யலாம். பாருங்கள், காமராஜர், பெரியார் சொன்ன அடுத்து இப்போ யாருக்கு வந்திருக்கிறேங்க? காமராஜர் எத்தனை பேர் தெரியுங்க? தெரியல. அவர் என்ன பண்ணார்? அவர் பண்ணின பெஸ்ட்டு ஒரு காரியம் என்னென்னா, பள்ளிகளை, உங்கள் பொண்ணு பேசுனாங்கள்ல, பள்ளிகளை திறந்தார். எந்த பள்ளி? அவர் ஏதோ புதுசாக பள்ளிகளை திறக்கலை, அதுக்கு முன்னாடி ராஜாஜி கட்டின இருக்க பள்ளிகள், அந்த பள்ளிகளெல்லாம் மூடப்பட்டது பாருங்கள். அந்த மூடப்பட்ட பள்ளிகளை எல்லாம் காமராஜர் திறந்து வைத்தார். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அறிவை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. மக்கள் நினைக்கிறாங்க அறிவு பெருக பெருக பாவம் பெருகுன்னு. பாவத்தை விட பெரிய பிரச்சனைலாம் அந்த உலகத்தில் இருக்குது. நீங்கள் பாவம் தான் பெரிய பிரச்சனை நினச்சிங்கன்னா, பாவத்தை விட பெரிய பிரச்சனைலாம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. என்ன? அறியாமை. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நோய் சொல்கிறாங்க, அறியாமை என்பது மிகப்பெரிய ஒரு நோய், வியாதி என்று சொல்கிறாங்க. அறியாமை. அதுதான் இவர்கள் எல்லாருமே அறிவை உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாங்க. இன்றைக்கி நான் திருச்சபைக்கு என்ன சொல்கிறேன், தேவனை குறித்த ஒரு அறியாமை திருச்சபைக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வியாதி. நீ திருச்சபைக்கு ஒரு வியாதி பிடிச்சிருக்குது. என்ன வியாதி? தேவனை குறித்து அறிந்து கொள்ள அவர்கள் முயற்சி எடுக்கிறது கிடையாது. எந்த ஒரு சபை தேவனை குறித்த ஒரு அறிவினால் நாளுக்கு நாள் வளருகிறதோ அவர்கள் ஆரோக்கியமான திருச்சபைகளாக வளர ஆரம்பிப்பார்கள். ஆமென். தேவன் இயேசுவை அனுப்பினார், வார்த்தை அனுப்பினார். மனிதனுக்கு தேவையானது வார்த்தை, வார்த்தையிலிருந்து அறிவு வர வேண்டும் என்பதற்காக தான். சொல்லப்போனால் தேவன் அறிவை அனுப்பினார். இந்த அறிவு சிந்தையை மாற்றும், சிந்தை ஆளையே மாற்றிடும். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். ஏன் பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கிறோம்? பிரசங்கத்தை பண்ண 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 உங்களுடைய இருதயத்தின் நினைவு அப்படியாக மாற ஆரம்பிச்சிடும். அது யோசிக்க யோசிக்க அப்படியே மாற ஆரம்பிச்சிருவீங்க. படிப்போம். என்னாகும் 13:33 ஏற்கனவே படித்தோம், அதனால் படிச்சுட்டு அங்கே இன்றைக்கி முடிக்கிறேன். 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னாகும் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். 13:33 சேர்ந்து படிப்போம். அங்கே ராட்சத பிரிவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த பிற்போக்கானதான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. பிற்போக்கானது. நான் சொல்கிறேன், நீங்கள் சிந்திப்பது எனக்கு தெரியாது, நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தெரியாது, நீங்கள் நினைப்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீங்கள் நினைக்கிறது சரியாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் என்று தெரியும். ஆமென். இங்கே 10 பேர்
அவர்கள் சொல்கிறாங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அற்பமாக எண்ணினார்கள். இப்போ வாயில் பேச ஆரம்பிச்சிடலாம். அதை கவனமாக கேளுங்க. இன்னைக்கு முடிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் நினைக்கிறத பார்க்க முடியும். எப்போ பார்க்க முடியும்னா, நீங்கள் பேசுகிற வார்த்தையின் மூலமாக அவைகளை பார்க்க முடியும். எழுந்து நிற்போம். உங்கள் எண்ணங்கள் மாறணும், மனநிலை மாறணும். முதலாவது விசுவாசத்தை பற்றி பேசணும், விசுவாசம் வளரணும் என்பதை பற்றி பேசணும். இப்போ ரெண்டாவது டாபிக் எதை விவரித்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய மனப்பான்மை மாற வேண்டும், மனநிலை மாற வேண்டும் என்பதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் முன்னேற்றத்திற்கான விதிமுறைகள். திரும்ப சொல்கிறேன், உங்கள் மனம் மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. முக்கியமான விஷயம், இன்றைக்கு சபைக்கு தேவையான காரியம் மனம் மாற வேண்டும். நீங்கள் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு உங்கள் மனதில் கொஞ்சம் கூட நீங்கள் மாறவில்லை என்றால் நீங்கள் தேவனிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் வரலாம், சர்ச்சுக்கு வரலாம், துதிக்கலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் மனம் மாறினால் மட்டும்தான் தேவனிடமிருந்து அதிக நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் சில இடத்துல சொல்லுவீங்களா, பாருங்கள் ஆண்டவர் பாருங்கள் அவங்கள மட்டும் ஆசீர்வதிக்கிறாருங்க, என்னை ஆசீர்வதிக்கவே மாட்டேன்றாரெலாம் சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவங்க பாருங்கள் பாஸ்டர் ஆண்டவர் நல்லா ஆசீர்வதி, அவங்கள ஏன் ஆசீர்வதிக்கிறாருன்னா ஒன்றும் இல்லை, மைண்டை கொஞ்சம் மாற்ற முயற்சி எடுத்தவர்கள். ஆகவே இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்குது. உங்கள் மனம் மாற நீங்கள் வேலை செய்ய வேண்டும். அடுத்த வாரம் நிறைய பேச போகிறோம். ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ நீங்கள் எப்படி, உங்கள் மனதை பொறுத்து தான் நீங்கள் எப்படி என்பது வெளியே வர ஆரம்பிக்கும். இல்லை இவங்க பார்த்தீங்க, இந்த ஜனங்கள் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோங்க, வெட்டுக்கிளிகள் அற்பமாக என்ன ஆரம்பித்தாங்க. நீங்கள் நிறைய கிறிஸ்தவ சபைகளில் தங்களை தாங்களே அற்பமாக எண்ணுகிற விசுவாசிகளோட கூட்டம் பெரிய கொண்டே இருக்குது. நாங்கள் ஒன்றுத்துக்கு உதவாதவங்க, நாங்கள் அப்ராணி, நாங்கள் பாவியில் கேடு கட்ட பாவி, நாங்கள் புழு, நாங்கள் தூசி, நாங்கள் குப்பை, எப்படி தினமும் மட்டப்படுத்துவாங்க தாங்களே. ஆனால் ஆண்டவர் உங்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆமென். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீதிமானுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற உச்சி வெயில் பிரகாசத்தை போல இருக்கும். ஆமென். அது கீழே 6 மணி பிரகாசமோ இல்லை மாலை 6 மணி, அது கிடையாது. உச்சி வெயில்னு சொல்கிறாங்க, அந்த பிரகாசம். உங்கள் வாழ்வு அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காக உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பெருக்கணும். ரெண்டாவது, உங்கள் மனநிலையை மாற்றாமல் தேவன் வைத்திருக்கிற இந்த மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, பெருக்கத்தின் மேல் பெருக்கம் என்ற நிலையை அடைய முடியாது. நீங்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்துருக்கேன், நிறைய கிறிஸ்தவங்களாம் ஒரு டாப் 1 இருக்கிற கிறிஸ்தவங்களாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மனதில் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க. மைண்ட் சேஞ்சிங், மனதில் சில மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதான் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நீ கிறிஸ்தவ உலகத்தில் அவங்க செய்திருக்கிறாங்க. இந்த மனம் மாறல. சில பேர்லாம் பாருங்கள், நாங்கள்லாம் அந்த கால விசுவாசிங்க, நாங்கள் அப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மாறவே முடியாது. ஆகவே நாங்கள் சபையின் கொள்கைகளை போதிக்கிற ஆட்கள் அல்ல, நாங்கள் வேதத்தை போதிக்கின்ற ஆட்கள். இதிலேருந்து காமிக்கிறோம், உங்களை காமிக்கிறோம், தேவனை காமிக்கிறோம். தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள நான் சொல்ல உங்கள் வாழ்க்கை நிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆமென். எப்படி தெரியும் உங்கள் மனம் மாறுதுச்சு? எப்படி தெரியும்? நீங்கள் பேசுகிற பேச்சு வெளியே கொண்டு வந்துடலாமே. நான் அடிக்கடி உங்களை ஒரு 5 நிமிஷம் என்கிட்ட பேசினாலே நீங்கள் யார், உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாமே என்னன்றதை கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, புரிஞ்சிச்சா? சில பேர் இதில் பேசும்போது கஷ்டமாக இருக்கும், என்னடா இது எப்படி தப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர்லாம் பாருங்கள், நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அவங்க ஒரு முடிவு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நிற்பாங்க.
நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட விசுவாசிங்க பச்சை தமிழில் சொல்லப்போனால் உருப்படவே மாட்டாங்க. ஏன் சொல்லுறீங்களா? அதாவது நாங்கள் ஏதோ சும்மா இல்லை பாருங்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் பேசுகிற வார்த்தை கர்த்தர் கனம் பண்ணுறார், ஊழியக்காரருடைய வார்த்தை கர்த்தர் கனம் பண்ணுறார். கனம் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட வந்து பேசும்போது நாங்கள் என்ன கர்த்தருடைய வார்த்தையில் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கா அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பிளானோட வந்துருவீங்க பாருங்கள், அதில் பிடிப்பீங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், அதை போல் உங்களுக்கு நீங்கள் குழி வெட்டுற மாதிரி வேறு குழி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ என்ன தான் சொன்னாலும் இல்லை, பாஸ்டையா சொல்லிட்டாரு, பாஸ்டம்மா சொல்லிட்டாங்க, வார்த்தையில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, இப்படி தான் நான் நடப்பேன், இப்படி தான் செய்வேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடும். ஆமென். கர்த்தர் கொடுத்த வார்த்தையில நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய மனதை விரும்புகிறார், மன மாற்றத்தை விரும்புகிறார். ஆகவே இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மனம் திரும்பாமல் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. மனம் திரும்புதல் என்பது ஆதியிலே தேவன் ஆதாம் எப்படி வைத்திருந்தாரோ அந்த மனநிலைக்கு திரும்புங்கள். இந்த உலக மனநிலை அல்ல, பிசாசு வகுத்த மனநிலை அல்ல, இந்த உலகம் போதிக்கிற மனநிலை அல்ல, வேதம் காட்டுகின்ற மனநிலைக்கு நேராக உங்கள் மனதை திருப்புங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம், வெற்றியின் ராஜ்யம், வெற்றிக்குரிய வாழ்வை இந்த பூமியில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களோடு இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மனநிலை மாறுவதில் நீர் அவ்வளவு அக்கறையாக இருக்கிறீர். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருப்பான் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியால் எங்கள் கண்களை திறந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனம் மாற வேண்டும் என்பதை பற்றி எங்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறீர். மனநிலை மாறினால் வாழ்வே மாறும், சூழ்நிலை மாறும், குடும்பம் மாறும், கையின் பிரயாசங்கள் மாறும். எல்லாவற்றுக்கும் மனம், ஒரு மனிதன் எப்படி என்ன நினைக்கிறான், இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொன்னீரே. அதே போல் நாங்கள் எங்கள் இருதயத்தின் நினைவை உங்களுடைய வார்த்தைக்குள்ளாக கொண்டு வருகிறோம். உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ எங்களை குறித்தும், எங்கள் குடும்பத்தை குறித்தும், எங்கள் மனைவி பிள்ளைகளை குறித்தும், கணவனை குறித்தும், வேலையை குறித்தும் என்ன சொல்கிறதோ அதற்கு நேராக எங்கள் மனதை கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குரிய ஒரு ஆட்களாக இந்த பூமியில் வாழ்ந்து அப்படியே என்ன நினைக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை தாங்கி நடத்துவதாக கையின் பிரயாசங்கள், பொருளாதார வாழ்வு, சுக வாழ்வு, குடும்ப வாழ்வு, சமுதாய வாழ்வு, வேலையில் எல்லா காரியத்திலும் நம்முடைய பிள்ளைகள் கிருபையின் மேல் கிருபை, பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தை பெறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.